ஒரு அழகான கிராமத்துல ஒரு அக்கா பொடி இட்லி கடை வச்சிருந்தாங்க. அவங்க கடை ரொம்ப நல்லா ஓடும். ஆனா அவங்க மாமியாருக்கு அந்த கடை வச்சிருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. வாங்க வாங்க, பொடி இட்லி போட்டாச்சு, சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போங்க. ஏமா இன்னைக்கு ஏமா பொடி இட்லி போட இவ்வளவு லேட் ஆச்சு? நான் எவ்வளவு ஆர்வமா இருந்தேன் சாப்பிட்றதுக்கு, இன்னும் காணாதுமே மைண்டே அப்செட் ஆயிருச்சு. சீக்கிரம் பொடி இட்லியை வச்சு கொடுமா. அப்படி இந்த பொடி இட்லியில என்ன பொடியை தான் போடுற, இவ்வளவு சுவையா இருக்கு? எல்லாருமே அவளோட பொடி இட்லிய ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஏமா நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. இந்த பொடி இட்லியில அப்படி என்ன பொடியை தான் போடுற, இவ்வளவு ருசிக்கு காரணம் என்ன? அண்ணே, நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா என்னோட கடை ரகசியம் என்ன ஆகுறது? நான் அதை சொல்லிட்டேன்னா நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எனக்கு எப்படி வியாபாரம் ஓடும்? நான் அந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல மாட்டேனே, கோச்சுக்காதீங்க என்ன. சரி சரிம்மா, நீ சொல்ல வேணாம், உன்கிட்டயே வந்து வாங்கி சாப்பிட்றேன். எவ்வளவு பணம் ஆச்சுன்னு சொல்லு. அண்ணே, ஒரு பிளேட் பொடி இட்லி 50 ரூபானே. இன்னும் வேணும்னாலும் வாங்கி சாப்பிடுங்கண்ணே. இவ கடை வச்சிருக்கத பார்த்தாலே அவங்க மாமியாருக்கு எரிச்சலா வரும். எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஏண்டி, இட்லி என்னடி பண்ணி வச்சிருக்கிற? என் மகளுக்கு எடுத்து வச்சுட்டு தானே மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். என் மகளுக்கு அங்கே எடுத்தே வைக்கல. உனக்கு எப்பவும் என் மகளுக்கு வச்சுட்டு தானே உன் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எதுக்குடி இட்லி வைக்காம எடுத்த? இந்த மிச்சம் இருக்க இட்லிலாம் கொண்டு போய் என் மகளுக்கு பார்சல் பண்ணுடி, போடி. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, இன்னைக்கு நான் நிறைய இட்லி விற்கணுன்ற ஆர்வத்துல அவங்களுக்கு எடுத்து வைக்காமே வந்துட்டேன். அதுவும் இல்லாம காசும் கம்மியா தான் இருந்தது, அதனாலதான் இன்னைக்கு மட்டும் நான் வைக்காம விட்டேன். மன்னிச்சிருங்க அத்தை. என்னடி காசு வந்துருச்சுன்னு மிதக்கத்துல திரிகிறியா? என் மகளுக்கு பார்சல் பண்ணி வச்சுட்டு தான் நீ அடுத்தே வேலையை பார்க்கணும். என் மகளுக்கு என்னைக்கும் இட்லி எங்களுக்கு தான் கொடுக்கணும், புரியுதா? மிச்ச இட்லில நீ விற்க வேணாம், கொண்டு போய் உள்ள வைடி, போ. சரிங்க அத்தை, நீங்க எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போங்க, நான் இதுக்கு மேல விற்கலத்த. உன் கடை ரொம்ப நல்லா போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கியா? இரு, உன் கடைக்கு நான் ஆப்பு வைக்கிறேன், அப்பனா தான் நீ அடங்குவ, இல்லைன்னா அடங்க மாட்ட. அவ அடுத்த நாள் காலையில வெள்ளனே எந்திரிச்சு அந்த பொடி இட்லிக்கான எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவங்க மாமியார வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா, எவ்வளவு வேலை! இந்த பொடி இட்லியை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள விரிஞ்சிரும் போல. எப்பா, வேகமா பண்ணுவோம். அவ இட்லி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க மாமியாரு வேக வேகமா வந்தாங்க. இந்தாடி, நீ இட்லி சுட்டதெல்லாம் போதும், நீ போய் எனக்கு ஒரு காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. காலையில இருந்து தலை விண்ணுன்னு வலிச்சுக்கிட்டு இருக்குது. சீக்கிரம் போய் காப்பியை போட்டு எடுத்துட்டு வாடி, போ. அவளும் போய் காஃபி எடுத்துட்டு வரலான்னு போனா. இதுதான் சரியான நேரம். இந்த உப்பை தூக்கி இந்த பொடி இட்லியில கலந்துட்டோம்னா இவ கடை நாஸ்தியா போயிரும். யாருமே அதுக்கப்புறம் இவ கடையில வாங்க மாட்டாங்க. சீக்கிரம் அந்த வேலையை பண்ணுவோம். அவங்க மாமியாரு அந்த பொடி இட்லியில உப்பா தூக்கி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மருமக காஃபி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அத்தை, இந்தாங்கத்த நீங்க கேட்ட காஃபி, சீக்கிரம் பிடிங்கத்த, இட்லி தீஞ்சிட போகுது. எனக்கு காப்பி வேணாம், ஒன்றும் வேணாம். எப்போ கேட்டா எப்போ கொண்டு வந்து தர, போடி அங்கிட்டு, நான் போறேன் அப்படின்னு அவங்க கோவப்பட்டு போனாங்க. கடவுளே, காஃபி கொடுத்தாலும் தப்பா இருக்கு, கொடுக்கலனாலும் தப்பா இருக்கு. ச்சே. அவளும் அந்த இட்லியெல்லாம் போட்டு பொடி போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒரு வழியா எல்லாத்தையும் தயாரிச்சிட்டா. அப்பா, எல்லாத்தையும் ஒரு வழியா முடிச்சாச்சு. அவ எப்பவுமே ஒரு இட்லியை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு பாப்பா. அட கடவுளே, இந்த இட்லி பூரா இவ்வளவு உப்பா இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானே செஞ்சேன், எப்படி இவ்வளவு உப்பு கூடி போச்சு? இதை இன்னைக்கு வியாபாரம் செஞ்சோம்னா அவ்வளவுதான். பேசாட்டி இதை இங்கேயே வச்சிருப்போம். பேசாம நாளையில இருந்து கவனமா செஞ்சு கடையை பார்த்துக்கணும். இன்னைக்கு இதோட போகட்டும். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காம பார்த்துக்கணும். மார்க்கெட் போயிட்டு வருவோம். அவளும் பைய தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புனா. போற வழியிலே ஒரு பொண்ணை பார்த்தா. அக்கா, இன்னைக்கு ஏன்க்கா கடை நடத்தல? நான் ஆசையா பொடி இட்லி வாங்கி சாப்பிடலான்னு வந்தேன். இன்னைக்கு நான் ஏமாந்து போயிட்டேன், உங்களுக்கு தெரியுமா? அடடே, மன்னிச்சிருக்கண்ணா, இன்னைக்கு அக்கா கடை போடல. நாளையில இருந்து சரியா கடை போட்டுருவேன். நாளைக்கு வா, உனக்கு 2 இட்லி சேர்த்தே தரேன் என்ன? நாளைக்கு அக்கா சுட சுட இட்லி செஞ்சதுமே உனக்கு தான் கொடுக்க வருவேன். நீ காசே கொடுக்க வேணாம், ஃப்ரீயா வாங்கி சாப்பிட்டுட்டு போ, சரியா? சரிம்மா, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன் என்ன? சரிங்கக்கா, நாளைக்கு வந்ததுமே இட்லி எனக்கு தான் கொடுக்கணும், சரியா? சொல்லியிருக்கீங்க. சரிங்கக்கா, எங்க அம்மா அப்பா இருந்து தேடிட்டு இருக்காங்க, நான் வீட்டுக்கு ஓடிடுறேன், இல்லைன்னா அடிச்சு போடுவாங்க. அந்த பொண்ணும் வீட்டுக்கு போயிடுச்சு. அடுத்த நாள் இவ வழக்கம் போல இட்லி சுட ஆரம்பிச்சா. எப்பவும் போல பொடி இட்லியே நல்லா பொடியெல்லாம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த இடத்துக்கு அவங்க மாமியாரும் வந்தாங்க.
இந்தாடி வீடெல்லாம் சுத்தம் இல்லாம இருக்கு, நீ போய் வீட்டை கூட்டி விட்டு வாடி, நான் பாத்துக்கிறேன். அத்தை அப்படியா? சரிங்க அத்தை, நீங்க இட்லியை பார்த்துக்கோங்க, நான் வேகமா வீட்டை கூட்டிட்டு வந்துடுறேன். தீஞ்சிராம மட்டும் பார்த்துக்கோங்க அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். அவளும் போற மாதிரி போயிட்டு அந்த சைடு ஒளிஞ்சு நின்று பார்த்தா. இதுதான் சரியான நேரம், உப்பை தூக்கி கொட்டிட வேண்டியதுதான். கடையா நடத்துற கடை. அவங்க உப்பை தூக்கி கொட்டிட்டு இருந்தாங்க. அவ தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்தா. அத்தை, நீங்க தான் இத்தனை நாளா இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தீங்களா? சாப்பிட்ற சாப்பாடுல போய் உப்பள்ளி கொட்டுறீங்களே. ச்சே, நான் கூட வேற யாரும் இந்த மாதிரி பண்றவங்களும் தான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் அதை பண்றீங்கன்னு இப்பதானே தெரியுது. அவளும் வீடை கூட்டிட்டு வர மாதிரி அந்த இடத்துக்கு வந்தா. அவங்க மாமியார் நின்றுகிட்டு இருந்தாங்க. அத்தை, நான் வீடெல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன். நீங்க கலக்கிறதெல்லாம் கலந்துட்டீங்களா அத்தை? என்னது கலக்கிறதெல்லாம் கலந்துட்டியாவா? நான் என்ன தெரிய கலந்தேன், நீ என்ன தெரிய பார்த்த? இப்படி சொல்லி கேட்டிருக்கிறா? இல்லைங்க அத்தை, பொடியெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சிங்களான்னு கேட்டேன். வேற ஒன்றும் நான் கேட்கலங்க அத்தை, நீங்க சொல்லுங்க. சரி சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். தலையெல்லாம் ஒரே கிறுகிறுன்னு வருதுப்பா. என்னதான் பண்றது, இந்த வெயிலுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைய கூட முடிய மாட்டேங்குது. ச்சே. அப்படி சொல்லிட்டு வேகமா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அத்தை, உங்களுக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுக்குறேன். திங்கிற அன்னத்து மேல போய் இப்படி உப்பள்ளி கொட்டினீங்களே, உங்களுக்கே அதை நான் எப்படி திருப்பி கொடுக்குறேன்னு பாருங்க. இந்த உப்பு இருக்க இட்லிலாம் இங்கதான் இருக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இட்லிலாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த இட்லி எல்லாம் அவங்க மாமியாரோட மகளுக்கு பேக் பண்ணிட்டா. டாடி, எனக்கு பசிக்குது. அந்த ஈடு ஊத்தி வச்சிருப்போம்ல, அந்த இட்லி எடுத்துட்டு வா. மத்த இட்லிலாம் நீ கடைக்கு கொண்டு போ. என்ன? ஏங்கத்த, இந்த இட்லியில எடுத்தா என்ன தப்பு இருக்குது? இந்த இட்லியிலே எடுத்து கொண்டு வரேன். இதுதான் நல்லா சூடா இருக்குது, இதே கொண்டு வரேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு 6 இட்லி தான் வேணும். நீ 6 இட்லியே மகளுக்கும் பேக் பண்ணிரு. எனக்கு 2 இட்லியை போட்டு கொண்டு வா, நான் வெளியே உட்காந்துருக்கேன். வேக வேகமா அவங்க போய் வெளியே உட்காந்துக்கிட்டாங்க. இந்த இட்லி வேணா, அந்த இட்லி தான் வேணுமா? ஓ, இந்த இட்லியில உப்பு கலந்துருக்குன்னு நல்லா தெரியுதோ? இருங்க, என்ன பண்றேன்னு பாருங்க. அந்த உப்பு கலந்த இட்லி எடுத்துட்டு போய் அவங்க மாமியாருக்கு கொடுத்தா. அத்தை, இந்தாங்க அத்தை, இட்லி நல்லா சுட சுட இருக்குத்த, சூப்பரா சாப்பிடுங்க. என்ன நல்ல சுவையாவும் இருக்கு. ஏண்டி, என்னடி இது இவ்வளவு உப்பா இருக்குது? உப்பை இது தெரியாம கொட்டிக்கிட்டி விட்டுட்டியா? இவ்வளவு கேவலமா இருக்குது. யாரா திங்கிற சாப்பாடுல போய் இவ்வளவு உப்பு அள்ளி கொட்டுவாங்களா? அப்படி அத்தை, திங்கிற சாப்பாடுல உப்பள்ளி கொட்டக்கூடாதா? அப்ப அதை நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிறீங்களா? நீங்க தானே எல்லா இட்லிலையும் உப்பள்ளி கொட்டினது. அதே இட்லிய உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும் சாப்பிட்டா. அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் அனுபவிக்கணும்னு உங்களுக்கே கொண்டு வந்து கொடுத்தேன். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மற்றவங்களுக்கும் வியாபாரம் பண்ணலாத்த. அவ அந்த மாதிரி சொல்லவும் அவங்க அத்தைக்கு திருடனுக்கு தேள் கொட்டினது மாதிரி ஆயிடுச்சு. மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். அத்தை, எல்லாமே நீங்க தெரிஞ்சுதான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். திங்கிற சாப்பாடுல யாராச்சும் உப்பள்ளி கொட்டுவாங்களா? அதை சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை சாப்பிட்டதுமே? அப்படி தானே மற்றவங்களுக்கு இருந்திருக்கும். என்னைக்குமே திங்கிற சொத்துல இப்படி உப்பள்ளி போடாதீங்க அத்தை. எல்லாரும் பாவம் தானே. அந்த இட்லியை கொடுத்துருந்தா எல்லாரும் முகமும் சுழிச்சிருக்கும். இனிமேலாச்சும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அத்தை. என்னை மன்னிச்சிருமா, இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். உன்னோட கடை நல்லா ஓடக்கூடாதுன்ற ஒரு பொறாமையில தான் அந்த மாதிரி பண்ணுனேன். இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிரு. அதுல இருந்து அவங்க அத்தை அந்த மாதிரி தொந்தரவு அவர்கிட்ட பண்றது இல்ல. அவளும் சந்தோஷமா பொடி இட்லி கடை வச்சிருந்தா.